அனைவருக்கும் வணக்கம். நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அமரன் படம் பார்த்தேன். அது பார்க்கணும் ரிலீஸ் ஆன பிறகுலேருந்து எல்லாருமே சொன்னாங்க, ஒரு இராணுவ அதாவது இராணுவத்தில இருந்து போர் முனையில உயிர் விட்ட முகுந்தன் வரதராஜனுடைய கதையை படமாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆர்டிஸ்ட் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று தான் எனக்கு அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப 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 நான் அந்த படத்தை பார்த்துட்டு நெகிழ்ந்து போனேன். ஏன்னா, அந்த இராணுவ பணியில் இருக்கிற ஒரு வீரர்கள் எந்தெந்த இன்னல்கள், இடையூறுகளை சந்திக்கிறாங்க, எந்தெந்த விஷயங்கள அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, எதையெல்லாம் அவங்க எதிர்நோக்குறாங்க, அடுத்த நொடி அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ரொம்ப அழகாக, அற்புதமாக படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஜம்மு காஷ்மீர் அந்த பகுதியில் தத்ரூபமாக எடுத்திருக்கிறாங்க. அத்தனை காட்சிகளும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்னொன்று என்னென்னா, டைமோட வேல்யூ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா, இராணுவத்தில் இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜர்ஸ்க்கும் தெரியும். அந்த ஒவ்வொரு சோல்ஜர்ஸை மிஸ் பண்ணுற அவங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்களுக்கு தெரியும். கணவரை இழக்கிற மிஸ் பண்ணுற மனைவிக்கு தெரியும். மகனை மிஸ் பண்ணுற அம்மாவுக்கு தெரியும். அப்பாவுக்கு தெரியும். சகோதரிகளுக்கு தெரியும். இதையெல்லாம் கண்முன்னே கொண்டு வந்தது. இப்பயாவது இராணுவத்தில் இருக்கும்போது இப்போ நிறையா ஃபோன்ஸு, மற்றபடி நிறைய விஷயங்கள், இப்போ வாட்ஸ்அப்பு இதெல்லாமே யூஸ் பண்ணி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இருக்கிற இராணுவ வீரர் குடும்பத்தில் கூட கொஞ்சம் பயனடைகிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் இராணுவத்துக்கு போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. நிறைய பேருக்கு அதில் இருக்கிற இன்னல்கள் எல்லாமே தெரியவே தெரியாது. என்ன பட்டாளத்தில் இருக்கிறான் இப்படிங்கிற ஒரே ஒரு பேரோட சொல்லி முடிச்சிருவாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்டேருந்து வர கடிதங்கள், இன்றைக்கி கடிதத்துக்கெலாம் மதிப்பே இல்லை. அன்றைக்கி அந்த கடிதங்கள் ஒவ்வொரு எழுத்தும் கொண்டு வரும் ஆறுதலை. அந்த குடும்பத்திற்கான ஆறுதலை அந்த கடிதங்கள் தாங்கி வரும். அந்த கடிதத்தை படிக்கும் பொழுது அத்தனை தைரியமும் அத்தனை தன்னம்பிக்கையும் உண்டாகிற அளவுக்கு அந்த கடிதத்தில் வர்ற வார்த்தைகளும் வரிகளும் எழுத்துக்களும் இருக்கும். அதை ஒரு இராணுவ வீரனின் மனைவியாகட்டும், மற்றவங்க குடும்பத்தினராகட்டும், அந்த கடிதத்தில் மட்டுமே தன் மகனையோ கணவரையோ தன் தகப்பனையோ சந்தித்துக்கிட்டு அந்த ஆறுதலில் வாழ்ந்துட்டு இருந்த காலங்கள் எல்லாம் மறக்கவே முடியாது. ஏன் இதை இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய அண்ணனும் ஒரு இராணுவத்தில் இருந்து பணியாற்றியவர். அவர் இப்போ இல்லை. நான் அவருக்கு மிகப்பெரிய சல்யூட் பண்ணுறேன். ஏன்னா, ஒரு இராணுவ வீரனை கூட பிறந்தோம், நம்ம குடும்பத்துலேருந்து ஒருத்தர் இராணுவத்தில் போய் பணிபுரிஞ்சிருக்கிறாரு. 27 ஆண்டுகள். அதையெல்லாம் யாராலையுமே மறுக்க முடியாது. யாருமே செய்யாத அரிய பணி என் அண்ணன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப இந்த படம் கண்முன்னே கொண்டு வந்தது. அப்போ எல்லாம் ஜங்ஷன் போயிட்டு அந்த ரயிலில் வருவாங்க. அவங்க வருவாங்க அப்படிங்கிறத 1 வீக் முன்னாடி நமக்கு லெட்ரு வரும். அந்த நாள் எப்படி நகரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்போம். நாளே நகராது. இன்றைக்கி வருவார், நாளைக்கு வருவார், இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு, நாளைக்கு வந்துடும். இப்படி நம்ம நாட்களை நகர்த்திக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் நாங்கள்லாம் பயணித்தோம். அப்போது இந்த படத்தில் நான் அதை உணர்ந்தேன். ஒரு இராணுவ வீரனோட அம்மா ஆகட்டும், ஓடி போய் அந்த கட்டி பிடிச்சிக்கிறது, சகோதரிகள் கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் மிகச்சிறந்த அதாவது எப்படி தத்ரூபமாக அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அந்த அணைப்பு சொல்லும், 1000 காலங்கள் பிரிஞ்சிருந்தேன், நான் வந்துட்டேங்கிறது அந்த ஆறுதலை கூறும் அந்த கரங்கள். அதையெல்லாம் மறக்க முடியாது. ஒரு மாதம் 2 மாதம் லீவில் அவங்க திரும்பி எப்போ வேணாலும் அவங்க கூப்பிடலாம், எப்போ வேணாலும் அவங்க போக தயாராக இருக்கணும். அந்த மாதிரி சூழலில் அவங்க திரும்பி வரும் பொழுது எவ்வளோ ஆர்வத்தோடு நம்ம அவங்கள வரவேற்றோமோ, ஆனால் போகும் பொழுது அவங்களுடைய அந்த ஜங்ஷன், அந்த ரயில் தான் நிறைய நமக்கு விஷயங்களை கொண்டு நம்ம இராணுவ வீரர்களெல்லாம் நம்ம வீடுகளுக்கு கொண்டு சேர்த்ததில் ரயில் முக்கிய பங்கு வகிக்கும். அப்படி போகும் பொழுது ஒவ்வொருத்தட்டையும் கவலைப்படாதீங்க, இதை பண்ணுங்கள், அம்மா அப்பாட்டுக்கு என்ன செய்தி சொல்லணும், மனைவிக்கு என்ன செய்தி சொல்லணும், சகோதரிகளுக்கு என்னென்ன செய்தி சொல்லணும், தன்னுடைய கஷ்டங்களை சொல்கிறதுக்கு டைமே இருக்காது, சொன்னதே கிடையாது. ஒவ்வொரு இராணுவ வீரனும் அப்படித்தான் இருந்திருப்பாருன்னு நான் இந்த படத்தை பார்த்து நினைக்கிறேன். தன்னுடைய கஷ்டங்களை ஒரு நாளும் பகிர்ந்து கொண்டதே இல்லை. இந்த படத்தில் வரும் கதைகள் போல் எங்கள் அண்ணா கூட ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தார். எங்கள் வீட்டுக்கு தெரியவே தெரியாது. அவர் டைரியை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் அப்புறம் பேசி, அதை ஏன் சொல்லணும், நான் இராணுவத்தில் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முழங்காலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த தழும்பை தான் நாங்கள் பார்த்தோம். அது தத்ரூபமாக அதே எங்கள் அண்ணாவை பார்க்குற மாதிரி, எங்கள் அண்ணனுக்கு நடந்த நிகழ்வு மாதிரி இது இருந்தது.
எங்கள் அண்ணன் ஒவ்வொரு முறை ஊருக்கு போகும்பொழுதும் ட்ரெயினில் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு போய் அவரை வழி அனுப்புறது தான் பழக்கம். என்னுடைய 2 அக்கா, எங்கள் அண்ணி, ஆ, அம்மா, அப்பா எல்லாரும் போவோம் ஜங்ஷனுக்கு. அப்படி போகும்பொழுது எங்கள் அண்ணன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, அடுத்து நான் வந்துடுவேன். அப்பா இதை பண்ணுங்க, விஜி நீ நல்லா படி, கலா குழந்த பிள்ளைங்கள பார்த்துக்கோ, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் செய்தி சொல்லிட்டு அவர் மனைவியை கூப்பிட்டு சொல்லுவார், கவலைப்படாத தைரியமா இரு, அம்மா பார்த்துக்கங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி இருந்தது அந்த நிகழ்வு. கடைசியாக ட்ரெயின் மூவ் ஆகும். நம்ம மனசெல்லாம் படபடபடன்னு இருக்கும். நம்ம அண்ணா நம்ம குடும்பத்தை விட்டு பிரியறாரு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஜங்ஷன் இன்னும் அதை மறக்கவே முடியாது என்னால். அந்த தஞ்சாவூர் ஜங்ஷனில் நாங்கள் நிற்போம். எங்களை கடந்து போய் அந்த டேர்னிங் திரும்புகிற வரைக்கும் அண்ணனுடைய அந்த முகம் தெரியும். அந்த டேர்னிங் திரும்பினதுக்கு அப்புறம் அவருடைய கரங்கள் மட்டுமே எங்களுக்கு தெரியும். அந்த கரங்கள் சொல்லுகின்ற நம்பிக்கை, நான் மீண்டும் வருவேன் என்று. அந்த மனசில் ஆறாத அந்த ரணத்தோடு நாங்கள் அந்த கையசைப்பு இன்னும் என் கண் முன்னே நின்றுட்டே இருக்கு. இராணுவ வீரனோட குடும்பத்தில் இருக்கிற யாருமே அழக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அழவும் கூடாது தான். ஆனால் இன்றைக்கி முகுந்த் வரதராஜ் மாதிரி எத்தனையோ பேர், எத்தனையோ இவங்க மேஜராக இருந்து தன்னுடைய இன்னுயிரை நீத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் கார்கில், புல்வாமா தாக்குதல், இதிலெல்லாம் நிறைய இராணுவ வீரர்கள், சோல்ஜர்ஸ் நிறைய பேர் உயிரை விட்டு நம்மளுடைய நாட்டுக்காக பணியாற்றியிருக்காங்கங்கிறத இந்த படம் மிக அற்புதமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. எல்லாருமே கதாபாத்திரமாக நடிக்கலை, கதாபாத்திரமாகவே மாறி வாழ்ந்துட்டாங்க இந்த கதையில். ஒவ்வொரு நிகழ்வும் ரொம்ப அருமையாக படம் பண்ணியிருக்கிறாங்க. சிவகார்த்தி நல்லா நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒய்ஃபாக நடித்தவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அத்தனை பழைய நினைவுகளை எல்லாமே பகிர்ந்து நம்ம மனசுக்குள்ளே நின்று நினைவூட்டுகின்ற ஒரு படமாக இது இருந்தது. வருங்கால சமுதாயம், இந்த இளைஞர்கள், இந்த இருக்கிற சின்ன குழந்தைகள்லாம் இந்த படத்தை பார்க்கணும். தேசப்பற்று மிக்க இந்த படத்தை பார்க்கணும். எந்த அளவுக்கு ஒரு 10 இயர்ஸில் 21 வயசில் இராணுவத்துக்கு போய் 31 வயசுக்குள்ளே எவ்வளோ சாதனைகளை முகுந்த் வரதராஜ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கணும். நிறைய சமூக தேசப்பணிக்கு நிறைய இளைஞர்கள், குழந்தைகள் தயாராகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. எத்தனையோ இராணுவ வீரர்கள் பணியாற்றியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து என்னுடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய என் அண்ணனுக்கும் சேர்த்து மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை நான் காணிக்கையாக்குகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நெகிழ்ச்சி. மறக்க முடியாத ஒரு படம். வாழ்க்கையில் பழைய நினைவுகளை அசைப்போட வைத்த இயக்குனர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.